இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் 5வது முறையாக திமுக அமைச்சர் பெரியகருப்பன் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து சீனிவாச சேதுபதி என்பவரை விஜயின் தாவேக கட்சி களமிறக்கியுள்ளது. நேற்று தங்கள் வேட்பாளருக்காக தாவேக மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்டார். அப்போதுதான் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. திமுக கிளை செயலாளரும் அவரது ஆதரவாளர்களும் வீடு வீடாக சென்று ஓட்டுக்கு சேலையை பரிசாக வழங்கி வந்தனர். அவர்களை ஒரு வீட்டில் வைத்து தாவேகாவினர் கையும் களவுமாக பிடித்தனர். என்னன்னா இப்படி பண்றீங்க, நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் சரியா என தாவேகா மாவட்ட செயலாளர் கேட்க, அண்ணா ஓட்டுக்கு துட்டு கொடுக்கல, சேலைதான் கொடுக்கிறோம் என அப்பாவித்தனமாக சொன்னார் திமுக கிளை செயலாளர். அடுத்தடுத்து லாவகமாக தாவேக நிர்வாகி கேள்வி கேட்க எல்லா உண்மையையும் வெகுளித்தனமாக ஒப்புக்கொள்கிறார் திமுக செயலாளர். மந்திரி தொகுதியில் இப்பகுதி திமுகவினர் கையும் களவுமாக சிக்கிய வீடியோ தீயாக பரவி வருகிறது. திமுக ஸ்கேல இன்ஃபார்ம் வந்திருக்காங்க. டிவிகே விஜய் கட்சியில இருந்து வர்றான். இப்படி பண்ணலாமா சொல்லுங்க? இப்போ எல்லாரும் மக்கள்லாம் இருக்காங்க, காசு கொடுத்தா ஓட்டுவாங்கன்னா அப்போ நாளைக்கு எப்படி நல்லது நடக்கு, இந்த ஊர்ல எப்படி இருக்கு, அப்புறம் எல்லாரும் நீங்க கொடுக்குறீங்க. சரி, யாரு என்ன பொறுப்பு இருக்கியா அண்ணன்? செயலாளர். இப்ப இங்க வந்து கோவில்பட்டி செயலாளர் நீங்களா கொடுக்குறீங்க? மத்தபட்டி நீங்களா கொடுக்குறீங்க. இப்ப செயலாளர் நீங்க கொடுக்குற உண்மை தானே? வேற யாரும் கொடுக்கல, கோவில்பட்டி செயலாளர் கொடுக்குறீங்கல்ல. இந்த பதிவு பண்ணதான் கேக்குறேன், அதுக்கு தான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்ல. இல்லண்ணே, எஸ்கார்டு கேட்டிருக்காங்கல்ல, இப்ப நம்ம வந்து கொடுக்க முடியாது. இப்ப நான் வந்து கொடுத்தா நீங்க அலோவ் பண்ணுவீங்களா சொல்லுங்க? நான் விருப்பப்பட்டு கொடுக்குறேன். இல்லண்ணே, எலெக்ஷன் டேட்ல தேர்தல் கமிஷன் விருப்பப்பட்டு கொடுக்குறேன். தேர்தல் விருப்பப்பட்டு கொடுக்கறது கட்சி தொண்டை கூட கொடுக்க கூடாதுல்ல. ஓட்டு போடுங்க, வீடு விடுங்க, கட்சி தொண்டை போட்டு கொடுக்க கூடாதுல்ல. விருப்பப்பட்டு கொடுக்கலாம், கட்சி தொண்டை போட்டு கொடுக்கலாமா? இப்ப எங்களுக்கு அங்க திருப்பத்தூர் வந்து அடிச்சு இன்னும் இப்ப மத்த கட்சிக்காரெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க என்னன்னா நோட்டு யார் யாரு கொடுத்துருக்குங்கிறதா? ஆமா ஆமா, அதான் டிக் பண்றாங்க. யார் யாரு கொடுத்துருக்குங்கிறது ஓட்டுக்கு சிரிக்கிறேன். ஒண்ணுல நம்ம என்ன தூரம்னா இப்ப நீங்க எல்லாம் இப்படியும் இருக்கு, உங்களோட ஓட்டு நம்ம ஓட்டுன்னு இருக்கு. சரி, போட்டோ இருக்கு, எடுத்துக்க. அடிச்சுங்களா? தமிழ்நாடுக்காரங்க வந்து போலீஸாரெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிறாங்க. வெளியில இருந்து வந்து கவர்மெண்டே அனுப்புது, தேர்தல் அதிகாரிகள் ஃபுல்லா. உள்ளூர்ல இருந்து நம்மளே கொடுத்தா நல்லா இருக்குமா சொல்லுங்க? நல்லாவே செய்யுங்க, ஜெயிச்ச பண்ணுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. அது எலெக்ஷன் நேரத்தில் எதுவுமே கொடுக்கணும். இது வந்து ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் வர நோட் பண்ணிக்கிறீங்க, யார் யார் நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதே மற்ற கட்சியில இருந்து என்ன சொல்லுங்க? கொடுக்க கூடாதுன்னு அது இப்படி கிளச்சல வந்து கட்சி தொண்டை போட்டு ஓட்டுக்கு வந்து சேலை கொடுத்துருக்கீங்க. ஓட்டுக்குன்னு கொடுக்கல, அந்த நோட் பண்ணிருக்காங்க. அது என்ன? அது என்ன? சரி, அதை காட்ட சொல்லுங்க. அது என்ன காட்ட சொல்லுங்க. ஓட்டுக்குள்ள யாராவது கொடுத்தா அந்த அது என்ன நோட்ல நோட் பண்ணிருக்கிறது என்ன? நோட் பண்ணிருக்கிறது என்ன? சரி, நோட் யார் யார் கொடுக்குறாங்க? நீங்க ஊர்ல இருந்தா நோட் பண்ணி கொடுத்துருக்கீங்களானே? ஓட்டுக்கு நான் எத்தனை பேருக்கு நான் கொடுத்தேன்? அதுதான் ஏன் கேக்குறான். இப்படி கட்சி தொண்டை போட்டுட்டு நோட் பண்ணி கொடுக்கறது ஓட்டுக்கு தானே? நீங்க பேசுறது தெரியல. அதான் சரி, இந்த ஸ்குவாட் வந்துச்சா இல்லையா?